பிரைம் டைம் சீரியல்ல ஒரு மேஜரான ரீப்ளேஸ்மெண்ட் நடந்திருக்குங்க. எஸ், எந்த சீரியல் யாரு அப்படின்றதெல்லாம் பார்த்திடலாம். ஜீ தமிழ்ல நம்பர் 1 பிளேஸ்ல எப்போதுமே இருக்கிற நம்ம சந்தியா ராகம் சீரியல்ல தாங்க ரீப்ளேஸ்மெண்ட் நடந்திருக்கு. ஸோ யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா புவனேஸ்வரி அப்படின்ற ஒரு ரோல் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, ரொம்ப பரிச்சயமானவங்க, நமக்குலாம் பிடிக்காதுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நெகட்டிவ் ரோல்ல நம்ம ஆக்ட்ரஸ் சோஃபியா சூப்பரா பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. இப்ப நம்ம சோஃபியா வந்து புவனேஸ்வரி ரோல்ல இருந்து குவிட் பண்ணியிருக்காங்க. என்ன காரணம் அப்படிங்கறதெல்லாம் ஆல்ரெடி இவங்க 2 சீரியல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒன்னு சந்தியா ராகம், இன்னொன்னு பாத்தீங்கன்னா சன் டிவில மருமகள் சீரியல்ல பண்ணிட்டு இருந்தாங்க. பட் மருமகள் சீரியல்ல பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சீரியல்ல மட்டும் குவிட் பண்ணிருக்காங்க. மேபி டேட் இஷ்யூ காரணமா என்ன ஏதுங்கிறது தெரியல. சோ இப்ப அவங்கள ரீப்ளேஸ் பண்ணி யார் வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சீரியல் ஆக்ட்ரஸ் ரேஷ்மா. இவங்க நமக்கு ரொம்ப பரிச்சயமானவங்க. விஜய் டிவில காற்றுக்கு என்ன வேடி சீரியல் இருக்கு இல்லையா, அதுல ஹீரோயினோட சிஸ்டரா பண்ணிருப்பாங்க. அண்ட் அதை தொடர்ந்து கார்த்திகை தீபம் சீரியல்லையுமே ஹீரோயினோட சிஸ்டரா பண்ணிருந்தாங்க. சோ அதுவும் முடிஞ்சிருச்சு இல்லையா. இப்ப பாத்தீங்கன்னா ஜீ தமிழ்ல மறுபடியும் சந்தியா ராகம் சீரியல்ல புது புவனேஸ்வரியா களம் இறங்க இருக்காங்க. நெகட்டிவ் ரோல்ல நம்ம இவங்களை முதன்முறையா பார்க்க போறோம்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்ட்ரஸ் ரேஷ்மா எந்த அளவுக்கு இதை பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்ப இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ புவனேஸ்வரி ரோலுக்கு சோஃபியா தான் கரெக்ட் நினைக்கிறீங்களா, இல்ல இவங்க நல்லா தான் நடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கறத கமெண்ட்லையும் கூட மறைக்காம ஷேர் பண்ணுங்க.